ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் ஆன்லைன் சம்மந்தமான வேலைகள், ஆன்லைனில் நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளத்தில் உள்ள அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உடனே வீடியோவாக கொடுத்துட்ருக்குறோம். இந்த சேனலில் உள்ள அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இந்த நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் நீங்களும் இணைஞ்சிருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் வேலைகள் லாபகரமானது மற்றும் கவனமாக செய்யக்கூடியது. இதில் குறிப்பிடப்படும் வேலைகளில் இணைவது எந்தவித கட்டாயமும் இல்லை. முழுக்க உங்கள் விருப்பம் சார்ந்தது மட்டுமே. இப்படி ஒரு வேலை உள்ளது என்பதை மட்டுமே நான் பகிர்கிறேன். முதலீடு செய்யும் முன் நன்கு ஆலோசித்து முடிவு செய்யவும். இணைவதும் விலகுவதும் உங்கள் விருப்பம் சார்ந்தது. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க கம்பெனியோட நேம் SBO. இதோட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன? இப்போ இது வந்திருக்கிற டேட்டு பார்த்திங்கன்னா 9/9 ஓகேங்களா. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 7:18க்கு இந்த அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்டேட்டுன்னு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுக்க மறக்காதீங்க. என்னோடய வீடியோஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அதே தளங்களில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹவு டு க்ரியேட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட். இன்றைக்கி நம்ம SBOவில் ஃபேஸ்புக்கில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபேஸ்புக்கில் அதுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஓகேங்களா. அதனால் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இதில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கோட டாஸ்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா. வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் விட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக மிஸ்டேக் ஆக வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்தீங்கன்னா தான் கவனமாக டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா டாஸ்கோட லிமிட்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே டாஸ்க் முடிஞ்சிடும். அதனால் கரெக்டாக வீடியோ பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். இன்றைக்கி SBOவில் பார்த்திங்கன்னா டுடே டாஸ்க் ஃபேஸ்புக்கை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக்கில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கெட் ஸ்டார்டட்னு கொடுத்துருங்க. அலோ கொடுத்துருங்க. ஓகேங்களா. இதில் ஃபுல் நேம் கேட்கும். இதில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. செட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. மேல் ஆர் ஃபீமேல்னு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் மேல்னால் மேல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபீமேல்னால் ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகேவா. இதில் மொபைல் நம்பர் கேட்கும். இதில் மொபைல் நம்பர் இல்லைனா சைன்அப் வித் மெயில் அக்கௌண்ட்னு இருக்குது பார்த்தீங்களா. ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் வச்சும் க்ரியேட் பண்ணணுன்னாலும் இதில் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா. மெயினாக பார்த்திங்கன்னா மெயில் தான் சேஃப். ஓகேங்களா லேடிஸ்க்கு. அதனால் நான் மெயில் வச்சு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் போய் பாருங்கள். அந்த மெயிலோட இதை நான் கீழே கொடுத்துருக்குறேன். இதில் லாஸ்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு என்ன மெயில் ஐடி கொடுக்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. இதுக்கு பாஸ்வேர்ட் கொடுக்க சொல்லும். ஓகேங்களா. நீங்கள் பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இதை சேவ் கொடுத்துக்கோங்க. லாக்இன் இன்ஃபோ சேவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஐ அக்ரி அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்கும். அக்ரி கொடுத்துருங்க. இப்போ ஃபேஸ்புக் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா. உங்களுக்கு ஃபேஸ்புக் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுங்கள். ஓகேவா. இதில் ப்ரொஃபைல் பிக்சர் கேட்கும். நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஸ்கிப் கொடுத்தோன்னே வெல்கம் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஹாய் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ்
உங்களுக்கு யார் யார் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் காட்டும். அதில் ஷோ ஆகிறது அதுதான் அந்த வாய்ஸில் சொல்லுச்சு. ஓகேங்களா? நீங்கள் அதில் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் இமேஜில் இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில் யார் இருக்கிறது வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் எல்லாரையும் செலக்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு குறிப்பிட்ட 2 பேரை செலக்ட் பண்ணிட்டு கூட இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து போஸ்ட் போடணும் அப்படிங்கிறத நான் அடுத்தாக்கில் சொல்கிறேன். அதுக்குள்ளே நம்ம எஸ்பிஓவில் போயிட்டு அமேசானில் போய் நம்ம அந்த லிங்க்கை காப்பி பண்ணிட்டு வந்தால் அடுத்த ஸ்டெப் பண்ணணும். வாங்க அமேசானுக்குள்ளே போகலாம். இப்போ உங்களோட ஐடி ஓப்பன் பண்ணிட்டு டுடே டாஸ்க்குள்ளே போய்க்கோங்க. டுடே டாஸ்க்குள்ளே போனோடனே எப்படி பண்ணணும்னு இருக்கும். நம்ம அமேசானில் வந்து ஃபஸ்ட்டு இது செலக்ட் பண்ணோம். ஓகேவா? அமேசானில் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே மேலே கார்னரில் வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சிலருக்கு வந்து ஃபோனோட வெப்சைட் வந்து மேலே காட்டும், சிலருக்கு கீழே காட்டும். உங்களுக்கு உங்கள் ஃபோனில் எப்படி காட்டுதோ அது பிரகாரம் நீங்கள் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து வெப்சைட்டும் யூஸ் பண்ணலாம், ஆப்பும் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நான் வெப்சைட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது ஓகேவோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வெப்சைட்டில் வந்து amazon.in கொடுத்தோன்னே அமேசான் பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் வந்து இப்போ வந்து நம்ம ப்ராடக்டை கொடுக்கணும். ஓகேங்களா? நான் குர்த்தி கலெக்ஷன்ஸ்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அது லோட் ஆகுது பாருங்கள், கீழே வரும். சரிங்களா? இப்போ குர்த்தியில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ நம்மளுக்கு இங்கே காட்டுது பாருங்கள். என்னென்ன மாதிரியான குர்த்திஸ் இருக்குது அப்படின்னு காட்டுது. இதில் ஏதாவது ஒரு இமேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த குர்தா செட் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த குர்தா வந்து ஃபுல்லாக தெரிகிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதோட பிராண்டு நேம் எல்லாம் தெரிகிற மாதிரி. ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, மேலே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டால் தெரியாது. ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. சில பேருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ப்ரெஸ் பண்ணி மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருச்சு. இப்போ வந்து இந்த பிராண்டோட இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அங்கே கொண்டு போய் அதை போடணும். அதனால் இல்லைன்னா இந்த பிராண்டோட இதை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ண முடிஞ்சால் டைப் பண்ணலாம். இல்லைனா காப்பி பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டு. பிடிச்சி இழுத்து காப்பி பண்ணோம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இதை ஃபுல்லாக இழுத்துனிங்கன்னா காப்பி ஆகும். காப்பி கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த டைட்டிலோடு நம்ம போடணும். அதனால் நீங்கள் வந்து இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதில் காப்பி பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் தெரியுதா? இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதுக்குள்ளே போயிடுங்க. இதுக்குள்ளே போயிட்டு இப்போ நம்மளோட போஸ்ட்டை வந்து இங்கே வந்து கொடுக்க போகிறோம். இந்த போஸ்ட்டோட இதை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டையும் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? முதல்ல நம்ம காப்பி பண்ணி வச்சதை போட்டுடணும். இதை வந்து காப்பி பண்ணி வச்சோமா, அதை வந்து இங்கே டைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அந்த ஃபேர்னஸ் குர்தா செட்டு. ஓகேவா? இதை வந்து இங்கே கொடுத்துட்டோம். இதுக்கு கீழே உங்களுக்கு என்ன டைப் பண்ண தோணுதோ அந்த செட்டை பற்றி, அந்த குர்தா செட்டை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை இதில் டைப் பண்ணுங்கள். ஓகேவா?
நான் ஐ லைக் குர்தா செட் மெட்டீரியல் வெரி நைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கு இதில் இது பண்ணிங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது இதில் இருக்கும் பாருங்கள், இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்களோட அந்த இமேஜோடு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. எல்லாமும் தெரியுதா? இப்போ வந்து என்ன பண்ணோன்னா இதில் போயிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் போஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இங்கே தெரியுது பார்த்திங்களா, போஸ்டிங்னு தெரியுது பாருங்கள், லோட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்மளோடது போஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த போஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அந்த ஷேர்னு இருக்குது பார்த்திங்களா, அதாவது இந்த ஓரத்தில் தெரியுதான்னு தெரில, இந்த இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷம், கீழே உள்ள ஷேர் ஆப்ஷன் இல்லை, மேலே சைடில் உள்ள கார்னரில் ஒரு 3 டாட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் நம்மளோட போஸ்ட்டோட ஷேர் வரும். நீங்கள் அந்த ஃபோட்டோவில் உள்ள ஷேரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ தான் ஷேர் ஆகும். ஓகேவா? இந்த லிங்க்கை வந்து இப்போ நம்ம காப்பி பண்ணணும். காப்பி லிங்க்னு கொடுத்துருங்க. ஓகேவா? லிங்க் வந்து காப்பி ஆகிடுச்சு. இன்னொரு வாட்டினாலும் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி லிங்க் கொடுத்துங்க. காப்பி டு கிளிக் போட் த போஸ்ட்னு வந்துருச்சு. இந்த போஸ்ட்டோட லிங்க்கை இப்போ நம்ம காப்பி பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து ஒர்க் அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் வந்து நம்ம இப்போ எஸ்பிஓவில் இந்த டைட்டிலுங்கிற இடத்துல வந்து ஃபேஸ்புக் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஃபேஸ்புக்னு கொடுத்துட்டிங்களா, சூஸ் டைப்லேயும் ஃபேஸ்புக்னு கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த யூஆர்எலுக்கு இப்போ நம்ம காப்பி பண்ணி வச்சுருந்த யூஆர்எல்ல கொடுக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட பேஜோடது நம்ம இப்போ அந்த பேஜில் தான் போஸ்ட் போட்டிருக்கோம், அதோட யூஆர்எல் இது. ஓகேங்களா? facebook.comனு வருதா, இந்த மாதிரி வரணும். www.htp facebook.com. இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் உள்ளதை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இங்கே அமேசான்னு வந்துச்சுன்னா அமேசானில் உள்ளதை ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் ஸ்க்ரால் பண்ணி கரெக்டான வெப்சைட்டை கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் போய்ட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் ஆகிடும். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கு. நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலை அப்படின்னா நம்ம சாரோட வீடியோவோட இது வந்து நம்ம எஸ்பிஓட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. அதையும் நான் வந்து லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதில் கூட போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து இப்போ டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆகிருக்குது நம்மளுக்கு தெரியும். சில சமயம் உடனே ஆட் ஆகும், சில சமயம் லேட் ஆகும். ஓகேங்களா? இந்த வந்துருச்சு பாருங்கள், டாஸ்க் வாலெட் வந்து 5 ரூபீஸ் காட்டுதுங்களா, இன்றைக்கி பண்ண டாஸ்கோடது காட்டுது. இந்த வீடியோவை முழுசாக பார்த்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஓவில் இந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதும் பெரிய விஷயமா இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது மாதிரி வேறு என்ன தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போட்டிருந்த இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக தெளிவாக புரிஞ்சிருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. இல்லை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலைன்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் தெளிவாக அடுத்த வீடியோ பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோவுக்கு கீழே நம்ம இதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன்.